ஒரு அமைதியான சிறிய கிராமத்தில் வேலன் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் ஏழ்மையில் வாழ்ந்தாலும் நல்ல மனம் கொண்டவன், மிகவும் புத்திசாலி, கனவுகள் நிறைந்தவன். அவனுக்கு ஒரு தங்கை இருந்தாள். அவள் பெயர் மோனா. இருவரும் மிகவும் எளிமையாக வாழ்ந்தனர். வேலன் தினமும் காட்டிற்கு சென்று விறகு வெட்டி அதை விற்று அந்த வருமானத்தில் தனது குடும்பத்தை நடத்தி வந்தான். ஆனால் அவன் மனதிற்குள் ஒரு பெரிய ஆசை இருந்தது. நான் ஒரு நாள் பெரிய ஆளாக வரவேண்டும், என் குடும்பத்திற்கும் பிறருக்கும் உதவ வேண்டும் என்று நினைப்பான். ஒரு நாள் காட்டுக்குள் நடந்து சென்று கொண்டிருந்த போது அவன் எதிரே ஒரு பெரிய குகையை கண்டான். அதற்கு மேலே பழைய எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. அவன் குகைக்குள் சென்றான். அங்கு ஜொலிக்கும் கற்கள் இருந்தன. நடுவில் ஒரு பழைய பொன்மயமான விளக்கு கிடந்தது. வேலன் அதை எடுத்து தூசி போக மெல்லத் துடைத்தான். அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு வெளிச்ச ஒளி உருவானது. அந்த விளக்கில் இருந்து ஒரு ஜின் வெளிப்பட்டான். நான் உன் ஊழியன், நீ என்ன வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்றான் ஜின். வேலனுக்கு வியப்பே வியப்பு. உடனே வேலன், என் குடும்பத்துக்குச் சாப்பாடு வேண்டும், ஓர் அழகான வீடு வேண்டும், மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், இதுதான் என் ஆசை என்று கூறினான். ஒரே கணத்தில் ஜின் ஒரு பெரிய மாளிகை, அழகிய ஆடைகள், சாப்பாட்டுக் கூடங்கள் எல்லாம் உருவாக்கிவிட்டான். கிராம மக்கள் வியப்புடன் பார்த்தனர். வேலன் தனக்கு மட்டுமல்ல பிறருக்கும் உதவி செய்தான். இதை கேள்விப்பட்ட சூனியக்காரன் ஒருவன் அந்த விளக்கை அபகரிக்க நினைத்தான். அவன் ஒரு வஞ்சக வேஷம் போட்டு மோனாவிடம் விளக்கை எடுத்துக்கொண்டான். இப்போது ஜின் அவனைத்தான் பின்பற்ற வேண்டியிருந்தது. சூனியக்காரன் கட்டளையிட்டான், இந்த மாளிகையையும் மோனாவையும் எடுத்துக்கொண்டு விலகிச் செல் என்றான். ஜின் அவ்வாறே செய்தான். வேலன் வீடு திரும்பும்போது மாளிகை காணவில்லை. தனது தங்கையும் இல்லை. அவன் தனது தங்கையை காணாது மிகவும் தவித்தான். அவன் மரத்தடியில் அமர்ந்து கவலையோடு சிந்தித்தான். ஆனால் அவன் சோர்ந்து போகவில்லை. அவன் பல நாட்களாக தன் தங்கையைத் தேடினான். சூனியக்காரன் எங்கே இருக்கிறான் என்று கண்டுபிடித்தான். அப்போது வேலன் ஒரு பழைய பாத்திரங்கள் விற்பவராக வேஷமிட்டுப் போய் சூனியக்காரனை ஏமாற்றி மாய விளக்கை திரும்பப் பெற்றான். விளக்கை மீண்டும் துடைத்தான். ஜின் மகிழ்ச்சியுடன் வந்தான். உன் ஊழியன் நான், உண்மையான எஜமானர் நீயே என்றான் ஜினன். வேலன் ஜின்னின் உதவியுடன் தங்கையை மீட்டான். மாளிகையும் மீண்டும் கிராமத்திற்குத் திரும்பியது. மக்கள் உற்சாகத்துடன் கொண்டாடினர். அவன் ஜின்னிடம் வாக்குறுதியளித்தான், இனிமேல் இந்த மந்திர சக்தியை நல்ல காரியங்களுக்காக மட்டுமே பயன்படுத்துவேன். ஜின்னும் வேலனும் சிறந்த நண்பர்களாக ஆனார்கள். வேலனும் மோனாவும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். கிராமமும் அமைதியாக மாறியது.